ரைட்டிங்கை வேற லெவல் எடுத்துட்டு போறதுக்கு இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட்க்கு பேரு 4S மெத்தட். அதுல பார்க்க போற ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டைல். ஹேண்ட் ரைட்டிங்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே ஒரு வகையான ஸ்டைல் தான். உங்களுக்கு எந்த ஸ்டைல் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கோழி அடிச்சு குழம்பு வச்சிடலாம். செகண்டா பார்க்க போற எஸ் சைஸ். ஸ்டைல் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த அளவுக்கு பெருசாவோ இல்ல சின்னதாவோ எழுதுறோமோ அதுதான் இங்க விஷயமே. முடிஞ்ச அளவுக்கு பெருசா எழுதுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்ல எழுதினாவே பார்க்க அழகா இருக்கும். மூணாவதா பார்க்க போற எஸ் ஷேப். நிறைய பேரோட ஹேண்ட் ரைட்டிங் மோசமா தெரிய காரணமே கரெக்டான ஷேப்பை ஃபாலோ பண்ணாம இருக்கனால தான். இட்லிக்கு ஹார்டின் ஷேப் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்க, அதே மாதிரி உங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கும் ஒரு ஷேப் கொடுங்களேன், பார்க்க அழகா தெரியும். ஃபைனலா 4ஆவதா பார்க்க போற எஸ் என்னன்னா ஸ்பேஸ். எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இந்த லாஸ்ட் எஸ்ல மட்டும் எஸ் ஆனீங்க புஸ் தான். தனியா எழுதினாலும் சரி இல்ல லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி எழுதினாலும் சரி ஸ்பேசிங்ன்றது ரொம்பவே முக்கியம். டியூட்டோரியல் வீடியோஸ் எடுத்துட்டு வரேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.